நான் இன்னொருத்தவங்களை கூப்பிடணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஷோக்கு நீங்க 2 பேரும் வரணும், வந்து எப்படியாவது பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு ஜீவன் உங்க தங்கச்சி, இவருடைய சிஸ்டர், உங்கள் மகள். வாங்கம்மா உட்காருங்க. இவங்களே தான் அப்ளை பண்ணாங்க. உட்காந்துக்கோ. இவங்க 2 பேரும் அப்ளை பண்ணல, இவங்களே அப்ளை பண்ணி இவங்களே டீம்ட்ட பேசி நீங்க தான் அவங்களை வந்து இங்க வர வச்சீங்க இல்லையா? ஏன் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து அப்பாவையும் பையனை, அதாவது உங்க அண்ணனையும் அப்பாவையும் இந்த ஷோக்கு கூட்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க? அப்பா மேல இவனும் அதிகமா லவ் வச்சிருக்கான், அப்பாவும் வச்சிருக்காங்க. காட்டிக்கிற வந்து டைம் இல்லையே, நான் வந்து ஒரு தலையா இருக்கிறேனோன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 200 போட்டோ கிட்ட இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களோ, நான் வந்து இவங்களுக்கு இடைஞ்சலா இருந்துட்டேனோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருந்துச்சு. அந்த குற்ற உணர்ச்சி தான் இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் பேச வைக்கணும். உங்களுக்கு ஏன் கில்ட்னு கேட்குறேன். ஏன்ட்டா அதிகமாக எங்கள் அப்பா ஃப்ரெண்ட்லியாக பழகுவார். அது வந்து இவன்ட்டா வந்து அவ்வளோக்கா பழகாதது வந்து நம்ம தான் வந்து நம்ம வந்து அவர் டைமை வந்து நம்ம எடுத்துக்கிறோமோ, அவனுக்கு தரது இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கும் தோணும். அந்த பிள்ளைங்க ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்களே, எனக்கு ஏன் அப்படின்னு எனக்கு தோணும் ஒரு சில சமயம். ஆனால் அது பொண்ணு என்ன பண்றது, அந்த பொண்ணு வந்து இன்னொரு நாள் இன்னொரு வீட்டில் போய் வாழ போற பொண்ணு அப்படின்னு எனக்கும் அதெல்லாம் புரியும் தான். அதெல்லாம் பாசமா இருக்காங்க. ஆனால் நானும் எங்கள் அம்மா அப்படி கிடையாது சார். என்னதான் எங்கள் அம்மா என்ன அடிச்சாலும் 10 நாள் கழிச்சு என்ன வந்து பேசிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அப்படி கிடையாது. இது இப்போ இவர்கிட்ட பேச மாட்டேங்கிறா, யார் வீட்டில் யாரையும் ஒழுங்காக பேச மாட்டேன். இவர் வீட்டில் இருக்க மாட்டார் அந்த சமயத்தில். ஆனால் நான் எங்கள் அம்மா என் தங்கச்சி 3 பேர் பேசணும், ஜாலியாக தான் பேசுவோம். சாப்பிட்டியானு அவன் ஐயா வந்து சாப்பிட்டாரா அப்படின்னு கேட்பார் அப்பா. நீயே போய் கேட்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் இவனை கலாய்ச்சி எப்படியாச்சும் எங்க 2 பேத்துக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு அவன் மூலியமா பேச வைக்கணும். அப்பா டேரக்டா அங்கே போய் பேசணும். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நிறைய தடவை. நான் சக்ஸஸ் ஆனதில்ல. ஏன் இங்கே இந்த ஷோ கூட்டிட்டு வரணும் ட்ரை பண்ணீங்க? பார்ப்பேன், நிறைய ஷோ பார்ப்பேன். உங்க பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க கேள்வி கேட்கும்போது கரெக்டாக பேசணும். இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் நீங்க பேசி எனக்கு கரெக்ட் பண்ணணும். உங்க 2 பேரும் பேச வச்சிடணும். எனக்கு எப்படியாச்சும் என்ன பண்ணியாச்சும் அவங்க 2 பேரும் பேச வச்சிடணும். எனக்கு அவங்ககிட்ட நிறைய கேள்வி, அவங்க மனசுல என்ன இருக்குன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அப்பாவும் சரி அவனும் சரி, அவன் அப்படியே சீக்கிரட்டாவே இருப்பான். அப்படியே மனசு அப்படியே சீக்கிரட்டானது, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. என்ன அவனோட என்ன எய்மு, என்ன நினைச்சிட்டு இருக்கான், நாளைக்கு என்ன பண்ண போறான் அது கூட தெரியாது. அப்படியே தனிமையிலேயே இருப்பான், உட்காந்துட்டு இருப்பான். அது அந்த அந்த இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். அவன் மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சுதான் நான் ஷோக்கு வந்தேன். உங்க அப்பா பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க சொல்லுங்களேன். ஏன்னா தங்கச்சிக்கு மேல அது தெரியல, வீட்டுல இருக்கிற 2 ஆம்பளைங்களும் மர்மமா இருக்காங்க. அவர் நான் ஒரு சில சமயம் அந்த சண்டை போட்டு வீட்டை விட்டு நான் கிளம்புறேன்னு சொன்னா கூட அவங்க வந்து கதவை மூடிடுவாங்க. டக்குன்ட்டு வெளில போகாத, வீட்டுக்கு ஏன் போற அப்படின்னு சொல்லி கதவை மூடிடுவாங்க. அந்த மாதிரி. ஆனால் பாசம் இருக்கு சார் அவங்களுக்கு. இப்போ நான் எங்க போனாலும் ஃபோன் அடிப்பாங்க. நான் ஃபோன் அடிக்க மாட்டேன். ஒரு இடத்துக்கு போனா கூட நான் இங்க வந்திருக்கேன், இங்க போயிருக்கேன் அப்படின்னு போனா 2-3 நாள் வீட்டு சைடு வர மாட்டேன். அவங்களாம் ஃபோன் அடிச்சு கேட்டானா நீ எங்க இருக்க, என்ன பண்றேன்ட்டு. ஒரு சில சமயம் விஷயம் மறைக்கணும்னு தோணும் சார் அவங்க கிட்ட. அவங்க உண்மையா சொன்னா வந்து அவங்களோட ரிப்ளை வந்து வேற மாதிரி இருக்கும். இப்படி பண்ணக்கூடாது, அதுல வந்து ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் அது நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. அதை நான் உங்க தங்கச்சி ஆசைப்பட்டதை நான் செய்யறேன். அது என்ன அப்படின்னா, அந்த குற்றச்சாட்டு எல்லாத்தையும் தூர விட்டுருங்க. அப்பா மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுலாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்பா பத்தி எதை நினைக்கிறப்ப நீங்க இமோஷனலா நெகிழ்ச்சியா ஃபீல் பண்றீங்கன்னு கேட்கிறேன். அவருக்கு அம்மா அப்பா இல்ல சார் யாருமே. சின்ன வயசுல தனியா தான் இருந்தார். அதை நினைக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவர் இப்படி கஷ்டப்பட்டு நம்மள நல்ல நிலைமைக்கு பார்த்திருக்காரு. ஆனா எதுவுமே சொன்னது கிடையாது சார். மாதிரி இவ்வளவு நாள் நான் நிற்கிறேன். எங்கள் அம்மா தான் வந்து சொல்லுவாங்க, இவரா வந்து சொன்னது கிடையாது. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறேன், எனக்கு காலில் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு ஹெர்னியா ப்ராப்ளம் இருக்குது, என்னால் 24 மணி நிற்க முடியல கடையில் அப்படின்னு எந்த ஒரு கஷ்டமும் வந்து சொன்னது கிடையாது எங்கள்கிட்ட. அப்படி சொல்லாமலே எங்களை வளர்த்துருக்காரு. ஆனால் இப்போ புரியுது. உங்க அப்பாவும் அண்ணனும் ஒன்னா சேர்ந்து எதெல்லாம் செய்யறப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்? வீட்டில் க்ளீன் பண்ணுவாங்க 2 பேரும் சேர்ந்து. அந்த விஷயம் வந்து எனக்கு பிடிக்கும். இவங்க வந்து வேற மாதிரி பண்ணுவாங்க, ஆப்போசிட்டான ஆட்கள் 2 பேரும். அந்த இது ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் 2 பேருக்கு நடுவில் இருக்கிறீங்க இப்போ இல்லையா? உங்களுக்கு தெரியும் 2 பேர்ல யார் கொஞ்சம் இறங்கி வரணும்? அண்ணன் தான். இவர் வந்து சம்டைம்ஸ் கோபப்படுவார். 2 பேருமே அடிலாம் நல்லா அடிப்பாரு. இவனுக்கு 2 நிமிஷம்னா எனக்கும் 2 நிமிஷம் அடி விழும். அது அடியிலலாம் சமமா இருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன், அடுத்த நிமிஷமே வெக்கமே இல்லாம பேசிடுவேன் போய். அப்பா தானே அடிச்சாரு நான் சொல்லிட்டேன். அவன் அப்படி இருக்க மாட்டான். நம்மள அடிச்சிட்டாரு, நம்ம விட்ட பேசக்கூடாது அப்படின்னு இருப்பான். விட்டு கொடுக்க மாட்டான். நம்ம அப்பா தானே அடிச்சாரு விட்டுறலாமே அப்படின்னு சாதாரணமா இருக்க மாட்டான். நம்ம அப்பா நம்மள அடிச்சாரு இனிமேல் பேசக்கூடாது அப்படி ஒரு முரட்டுத்தனமா இருப்பான். ஆனா அண்ணன் மேல அவருக்கு எவ்வளவு பாசம் இருக்கு, காட்டாம இருக்காரு உங்க அப்பா. என்னோட அவருக்கு அவன் மேலதான் அதிக பாசம். நைஸா வந்து கேட்டு போற, சாப்பிட்டானா, தூங்குனானா, எத்தனை மணிக்கு வந்தான், எத்தனை மணிக்கு, என்னை கூட அவளுக்கா வந்து யாரும் கேட்க மாட்டாங்க நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு. நல்லா வளர்த்துருக்காங்க. அந்த இது புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இப்போ இந்த நிமிஷம் உங்க அப்பாவும் அண்ணன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த இடத்துல இங்க என்ன பண்ணணும்? ஹக் பண்ணி கிஸ் கொடுக்கணும். ஹக் பண்ணி கிஸ் கொடுக்கணும். பயங்கர ஹீரோ மாதிரி பேசினா கண்ணுலாம் கலங்கி பிடிச்சி. இவ்வளோ நாள் நான் இதை புரிஞ்சுக்காம தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டா சார், வளர்த்தா சார், எல்லாமே எனக்கு தெரியும் தான். ஆனால் இப்போ நானும் அவர் ஸ்டேஜில் தான் இருக்கேன். அவர் வந்து எப்படி ஒரு 20 வயசில் கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி நானும் இப்போ ஆனால் நல்ல ஒரு வேலையில் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன். கஷ்டப்பட்டு என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு செய்யணும்னு எனக்கு ஆசை. அதுக்காண்டி எனக்கான சேவிங்ஸ் நான் வச்சுட்டு, எனக்கு சேவிங்ஸ்லாம் தேவை சார். எங்கள் அப்பா தான் சார் நான் சேர்த்து வச்சுட்டு இருக்கேன். இன்னமும் ஒரு வருஷமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வர எனக்கு ஒன்று வாங்கினது கிடையாது சார். நான் சம்பாரிச்சு எங்கள் அம்மா வாங்கி கொடுப்பாங்க தான். எனக்கு என்ன சம்பாரிச்சு எதுவுமே அவங்களுக்கு என்ன அவர் வாங்கி கொடுத்த வண்டிக்கு டியூ கட்டிட்டு இருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேவிங்ஸ்ல தான் சார் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சூப்பரா, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா எனக்கு ஒன்று தோணுது, நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியல, இந்த பிள்ளை குடும்பத்தை மகிழ்ச்சியா பார்த்துப்பா, அது மட்டும் எனக்கு ஷுவரா தெரியும். தேங்க்யூ சார். குட் லக். என்ன பேர் உங்க பேரு? திவ்யஸ்ரீ. திவ்யஸ்ரீ. தேங்க்யூமா. தேங்க்யூ.